ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான். ஓகேவா? யாருக்கு பர்த்டேனா, எப்படி சொல்கிறது, என்னோடய சிஸ்டர்னே சொல்லலாம். ஓகேவா? என் தங்கச்சிக்கு தான் நேம் மென்ஷன் பண்ணுறேன், ஜமுனா. ஓகேவா? அவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜமுனா தங்கம். ஓகேவா? நீ நல்லா லைஃப் லாங் ஹாப்பியாக இரு, எதுக்குமே ஃபீல் பண்ணாது. எனக்கு வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் நீ. ஓகேவா? அதனால் எனக்கு வந்துட்டு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட வந்துட்டு எல்லாருமே பேசுவாங்க, பழகுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே நார்மலாக தான் பேசுவாங்க. ஆனால் நீ வந்துட்டு ஒரு மாதிரி நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பேசுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா தங்கம் ஒன்று. ஸோ நீ வந்துட்டு எதுக்குமே ஃபீல் பண்ணாது. ஓகேவா? லைஃப்பில் என்ன பாஸ்ட் இருந்தாலும் சரி, எது சேடான விஷயம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே நீ எப்படியும் மறக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நீ அதெல்லாம் மறந்து நல்லா ஹாப்பியாக ஜாலியாக உன்னோட இந்த புது நாள்லேருந்து இனி வர லைஃப்ஸை நீ நல்லா என்ஜாய் பண்ணு. ஏன்னா இப்போ நீ ஸ்கூல் தான் படிக்கிற, அதனால் வந்துட்டு இனிமேல் உனக்கு இவ்வளோ ஸ்கூல் டேஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே உன்னால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ, இனி இருக்க நீ 9th 10th இன்னும் ஒரு 4 வருஷத்தை நீ நல்லா ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணி உன் லைஃப்பை நல்லா வாழ்ந்துக்க. ஏன்னா அதெல்லாம் போயிடுச்சுன்னா அது திருப்பி கிடைக்காது. ஓகேவா? அந்த ஒரு டேஸஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் உனக்கு ஏஜ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே உனக்கு எவ்வளோ நடந்திருக்கலாம். எனக்கு ஏஜ் கம்மி தான், ஆனால் இன்னும் நிறையா பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னு நீ நினைக்காத. அதெல்லாம் விட்டுரு. இனிமேல் வர நல்ல ஹாப்பினஸை மட்டும் பார்த்து ஃபுல்லாக ஹாப்பியாக ஜாலியாக இரு. ஓகேவா? அதுக்கும் ஃபீல் பண்ணாதடா தங்கம். அதுக்குமே நான் இருக்கேன். ஓகேவா? எதுனாலும் நீ என்கிட்ட பேசலாம், சொல்லலாம். ஓகே ஓகே நல்லா ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே சரி, உனக்கோசரம் இந்த ஒரு ஒன் ஷாட் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் கேட்டு உனக்கு இதில் எந்த சீன் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, இதை பிடிக்கலையா, இல்லைக்கா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும் நீ எது வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் நீ கமெண்ட் பண்ண, நீ பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சரி, வாங்கடா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த டைட்டில் என்னென்னா, மை சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஓகேவா? தயாங்க்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரொஃபஸர் டைப்பில் போகிறல, அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர்னாலே நான் ஜெகேக்கு மட்டும்தான் பட்டிருப்பேன். ஸோ தயாங்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ஏ ஜமுனா, சொல்லுடி. ஏய் ஏன்டி இப்படியே உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டி? இல்லை, காலேஜ் இதுதான் ஃபைனல் இயர். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இனி எப்படி போகுமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குடி. ஏன்னா இன்னும் நமக்கு ஒரு லாஸ்ட்டு 5 month இருக்குது. இவங்க வேறு ஏதோ நமக்கு ப்ரொஃபஸர்லாம் மாற போகிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கடி. எனக்கு அத்தாண்டி ஒரு மாதிரி இருக்குது. யார் வந்தால் என்னடி? இல்லடி, இப்போ நமக்கு இருக்க ப்ரொஃபஸர் வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கார். நமக்கு அந்த ஒரு இது கொடுக்காம அவர் பட்டுக்கெல்லாம் இருக்கார். ஸோ மற்றபடி மற்றவங்க வந்துட்டா ஏதோ மாற்றிடுவாங்களோ, இன்னும் புதுசாக ஏதாவது போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குடி. இங்கே பாரு ஜமுனா, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடி. இதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? விட நல்ல சாராக வருவாங்க. இப்போயாவது நல்ல சாராக வரணும்னு இது வேண்டிக்க. ஏன்னா 3 வருஷமும் நம்ம அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே போயிடுச்சு. ஓகே, இந்த கடைசி நாட்கள்லையாவது நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் சாராக வரணும்னு வேண்டிக்கடி ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் தான் இருந்துட்டு, நானே இங்கே வருத்தத்தில் உட்காந்துருக்கேன், இதை பார்த்தியா நல்லா சைட் அடிக்கிறதா கூடன்னு கேட்டுட்ருக்கேன், லூஸ் எப்படி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் அப்படியே திட்டுறீங்க. அப்போ பார்த்துட்டு, ஏய் இப்போ எல்லாத்தையும் அலௌன்ஸ் பண்ணுறாங்களே, வாடி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாம் குடுன்னு வர்றீங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஆடிட்டோரியத்துக்கு தான் வர சொல்கிறாங்க. ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்தால் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அந்த சார் போகிறத பற்றி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க சாரை வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு அந்தளவுக்கு எதுவும் கொடுக்க மாட்டார், அவ்வளோக்கே இருக்க மாட்டார், பட் நார்மலாக இருப்பார். அதனாலே உங்களுக்கு
வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சரி விடுடி விடுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே எல்லாரும் அந்த ஸ்டேஜ் படிக்கட்டை நோக்கி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவங்க அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு. அப்படி ஒருத்தர் ஏறி வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்காகி. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அப்படியே ஜல்லு விலகி பார்க்குறா, யாரா இவரான அவங்க ப்ரொஃபஸராக வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. ஆண்டவா நான் கேட்டது உனக்கு படுத்துருச்சா ஆண்டவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்காரி பக்கத்துல உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காளா. நீங்கள் இருந்துட்டு அடியே இவர் நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கேட்குறீங்களா. அவர் இருந்துட்டு அதை தாண்டி நானும் சொல்கிறேன், நான் இப்போ தான் ஆண்டவன்கிட்ட சொன்னேன், கடைசி ஒரு 5 மாதம் 3 மாதம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இது ஆண்டவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் பழிச்சிருச்சு பத்தியா. ஆண்டவா உனக்கு இப்போ தான் காது கேட்குது, நான் நம்புறேன் ஆண்டவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. மை நேம் இஸ் கிம் தயாங். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக வீன்னு கூப்பிட்டுக்கலாம், ஓகேவா. நான் தான் புதுசாக வந்திருக்கேன் உங்கள் ப்ரொஃபஸர். ஸோ நான் எந்தெந்த கிளாஸ்க்கு வருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பர்டிகுலர் பொதுவாக எல்லாத்துக்கிட்டையுமே பேசுகிறாரு, ஓகேவா. அது கிளாஸ் அப்படின்ட்டு இல்லாமல் பொதுவாக நார்மலாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. ஸோ மீட் பண்ணலாம், ஓகே. இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன், ஓகே. நாளையிலேருந்து நம்ம கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை கண்டினியூஸாக பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே இங்கே கீழே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணுமே. ஐயோ இவர் நமக்கு இல்லையேன்னு ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சார் போனால் அவர் இருந்த இடத்துக்கு மட்டும்தான் இவர் போவார், மித்த யாருக்கும் வரமாட்டாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஃபீல் பண்ணுதுங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லாம் லக்கிடி, லக்கு இருக்கிற லக்கு தான் போ. அது இப்போ சேர்ந்த ஃபஸ்ட் இயர்லாம் சொல்ல தேவையில்ல, நெக்ஸ்ட்டு 3 இயருக்கு இதுங்க நல்லா கொண்டாட்டம் தாண்டி போடி நல்லா வாழுதுன்ட்டு எல்லாம் ஒரு பக்கம் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களா பார்த்துட்டு ஐயோ இப்படி ஒரு ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்லேயே இருக்கீங்க, ஓகேவா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, எல்லாம் அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு தயாங் தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு எரி பண்டாட்டி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வராரு. தயாங் நீ ஏன் காலேஜுக்கு தான் ப்ரொஃபஸர் ஆகிறியா, ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறீங்களா. பொறு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தாண்டி. எப்படி என் சர்ப்ரைஸு இங்கே பாருவையான் ஸ்கூலில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சீக்ரெட்டாக தான் இருக்கணும். நீ வந்ததே நான் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கேன், இல்லை நான் போய் இதை வேறு சொல்கிறேன்னா. அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்கிறதே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லலை. அப்படி ஒரு சீக்ரெட்டில் நான் வச்சுருக்கேன். நீ என்ன எப்படி சொல்லிட்ட. அப்போ வாழ்க்கை பூரா நான் உனக்கு சீக்ரெட் ஹஸ்பண்டு. அப்படிலாம் இல்லை. இங்கே பார்த்தயாங் நீ என்னைக்கு சொல்கிறியோ அன்னைக்கு நான் ஒத்துக்கோ, ஓகேவா. அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன். ஏன்டி உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே, அவகிட்ட வேணால் சொல்ல வேண்டியது தானே. வேணாண்டா வேணாம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா, உன் ஃப்ரெண்டு என்னமோ என்னை அப்படி பார்க்குறா, சரி இல்லையோ ஏன் என்ன விஷயமோ உன் ஃப்ரெண்டுக்கு. அது ஒன்றும் இல்லை, அவள் என்ன சொல்லிகிட்டு இருந்தா, இப்போ வரைக்கும் தான் எல்லாம் 3 வருஷமும் அப்படியே எல்லாம் ஒரே சொட்டை அப்படியே போயிடுச்சு. கடைசி ஒரு 5 மாதமாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சார் வந்தால் பார்த்து நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா சைட் அடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு அவள் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்துட்டியா, அவள் அந்த ஷாக்லேயே உன்னை அப்படி பார்த்துருந்துருப்போம். என்னடி சொல்கிற, படிக்கிற பிள்ளைங்க பேசுகிற. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் சார், வீட்டுக்கெல்லாம் வந்துட்டா இந்த மாதிரிலாம் அட்வைஸ்லாம் கிடையாது, ஓகேவா. பொண்ணுங்க நாங்கள் அப்படி தான் இருப்போம். நீலாம் எவ்வளோ சைட் அடிக்க மாட்டேன். ஒரு புருஷன்ட்டு கேட்குற கேள்வி அடியுது. பாரு நீ சைட் அடிப்பே அடிக்க மாட்டியா. நான் அடிப்பேன். அப்புறம் என்னங்க சார், அப்போது நீங்கள் உங்கள் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், நாங்கள் யாரை வேணால் சைட் அடிப்போம். அப்போ உன் ஃப்ரெண்டு உன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை சைட் அடித்தா உனக்கு ஓகேவா. என் ப்ரொஃபஸரை சைட் அடித்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என் புருஷனை சைட் அடித்தா எனக்கு கோவம் வரும். ஆமாம், இதே நான் உன் கூட வரும்போது எவ்வளோது ஒன்று சைட் அடித்தா அப்போ எனக்கு பிடிக்காது. பட் என் கிளாஸ் ரூமில் காலேஜை பொறுத்த வரைக்கும்
சைட் அடிச்சுக்கலாம், ஏன்னா தப்பு இல்லை. ஏன்னா இப்படி ஒரு சாரை வச்சுக்கிட்டு சைட் அடிக்கலன்னு ஸ்டூடெண்ட்ஸ் மனசு பாவம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டை எங்கள் மைண்டை நீ புரிஞ்சுக்கத்தையா அப்படின்றீங்களா? சரியில்லடியம் சரியில்லை பார்த்துக்க. கடைசியில் உன் ஃப்ரெண்டு என்னை லவ் பண்ணுறேன்னு வந்து நிற்க போகிறா, அப்போ நீ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க சொல்கிறாரா. டே வாயை வைக்காதடா, அவளே சைட்டுன்னு தான் சுற்றிட்டு இருக்கா, நீ வேற கண்டாத வாய் வச்சு அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன், தெரியுதா புரியுதா? அப்பயே அவகிட்ட சொல்லுடி. முடியாது, நான் சொல்ல மாட்டேன். நானே சொல்கிறேன்ல, அவகிட்ட மட்டும் அவகிட்ட சொன்னால் அவள் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவாடா. இப்போ எப்படின்னா, நான் அவள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான்னு நம்பி நான் அவகிட்ட சொல்கிறேன்னா, அதே மாதிரி அவளுக்கு நம்பிக்கையானவங்க வேறு யாராவது இருப்பாங்க, அவள் அவங்கக்கிட்ட சொல்லுவாள். அதே மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராவது இருப்பாங்க, அவள் அவகிட்ட சொல்லுவாள். இந்த மாதிரி நம்பிக்கையானவங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு மொத்தத்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும். அதுக்கு எதுக்கு நம்ம அந்த ஒருத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு, அதுவும் சொல்லாமலே இருந்திருப்பா. ஓகேவா? அடி பாவி, இப்படி யோசிக்கிற? இவளுங்களாம் என்ன நினச்சா? இப்போ எனக்கு தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆனால் எனக்கு அடுத்து அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு தான். நான் அப்படி எனக்கு அப்படி தான் இருக்கணும்னு ஆசை, பட் நம்ம அப்படி முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாதது அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, புரியுதா? அதனால் நான் யாரையும் அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டேன். ஆனால் அவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் தான், அது நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இவ்வளோ பேசுறியாடி வயனி, ஹிஹி போங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்புறம் நாளைக்கு என்ன டாபிக் எடுக்க போகிறீங்க சார் அப்படிங்கிறீங்களா? அடியே சும்மா என்ன ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டீங்களா என்ன? அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்டி. அப்படியா? என்ன டாபிக் எடுக்க போகிறீங்க? அது நாளைக்கு எடுக்கும்போது பார்த்துக்கோ. என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்றீங்களா? இப்போ தானே நீ சொன்ன வீட்டுக்கெலாம் வந்தால் சார் கிடையாது, ஒன்லி ஹஸ்பண்டு மட்டும், இப்போ என்ன சார் வருது? அது என்னன்னு தெரில சார், எனக்கு உங்களை பார்த்தா மட்டும் எனக்கு அப்படியே நல்லா படிக்கணுன்ற ஒரு வெறி வருது, அது யானே எனக்கு தெரில. என்னை பார்த்தா உனக்கு படிக்கணுன்ற வெறி வருதா? ஆமாம் சார், ஏன்னு தெரில, எனக்கு உங்களை பார்த்தாலே அப்படியே இவனை பார்த்துட்டே இருக்கணும், இவன் சப்ஜெக்டே படிச்சுட்டு இருக்கணும், இவன் சப்ஜெக்ட்லேயே சண்டம் எடுக்கணும் அப்படி தோணுது. நான் சும்மாவே இந்த சப்ஜெக்டில் செம்ம மார்க் எடுப்பேன், இல்லை நீ வேற சொல்லவா வேணும்? ஏன்டி இனிமேல் மார்க் எடுக்க மாட்டியா? உன் புருஷன் பேரை காப்பாத்திருடி. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் சப்ஜெக்டில் இனிமேல் நான் தான் டாப்பர் பார்த்துக்குங்க அப்படிங்கிறீங்களா? என் முன்னாடி இப்படி இருந்தால் எனக்கு பெருமை தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா? பட்டுக்க நல்லா பெருமைப்பட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பர்டிகுலர் ஜாலியாக. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, காலேஜுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா சார் 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 அந்த மனுஷன் வரும்போது எல்லா பொண்ணுங்க எல்லா பசங்க அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பட் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பேசிகிட்டே வராங்க. அவருக்கு டைம் ஆகிடுச்சாலும் கிளாஸ் ரூமுக்கு போங்க, நான் தான் ஃபஸ்ட் ஹவர் நான் வருவேன், போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் எப்படி சொல்கிறாரு, ஓகே சார் வெயிட்டிங் சார் சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கத்திகிட்டே ஓடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஜமுனா இங்கே வாடி 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 அப்படிங்கிறாடா. என்னடி? சார் வந்துட்டாரா? வந்துருப்பாரு, அதையே என்கிட்ட கேட்குற? இல்லடி நீ இப்போ தானே வர, ஸோ டைமிங் அவர் வந்துருப்பார்ல, ஃபஸ்ட்டு டே அவர் இன்றைக்கி தாண்டி லெசன் நடத்துகிறேன்னாரு, வராமலாம் இருக்க மாட்டார், ஸோ ஃபீல் பண்ணாங்க, வருவார். ஓகே ஓகேடி, எனக்கு அப்படியே ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. நீ ஏன்டி இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? இல்லடி புது சாரு நான் சொன்ன மாதிரி வராரு, நினச்சாலே ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்காளா? உங்களுக்கு இப்போ தான் அப்படியே தயாங்க சொன்னதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு வேளை இவக்கிட்ட நம்ம சொல்லலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. இல்லை வேணாம் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கும் தாண்டி நல்லா எக்ஸைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உட்காந்துருக்கீங்க. அப்போ பார்த்துட்டு என்ன ஏன் நீ சாரி என்ன ஜமுனா நீயும் அவரை சைட் அடிக்கிறியா என்ன? ஏன்டி என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியலையா? நானும் சைட் அடிக்க மாட்டேன்னா என்ன? அதனால் நல்லாவே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? இப்படி இருக்கணும்ல, வாடி 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 ஜமுனா ஃபார்முக்கு வாடின்ட்டு ஒரு பக்கம் உங்களை பிடிச்சி ஒழுக்குன்னு உழுக்கிறா. இப்போ எல்லாம் அப்படியே எழுந்திருக்காங்க, பார்த்தா அப்படியே மனுஷன் வராரு பாருங்க, செம்மையாக இருக்கார் பார்க்க. அப்படியே கழுத்துக்கு அந்த இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ப்ரொஃபஸர் எப்படி இது ஆஃபீஸில் இருக்கா சரி, நெக் பட்டன் போட்டு அப்படியே ஒரு எப்படி காலர் ஓரளவுக்கு நல்லா மடக்கி விட்டு அப்படி இருக்கார். உங்கள் கிளாஸ் ரூம் ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குது போல், அதனால் அப்படியே ஒரு 2 பட்டன் ரிமூவ் பண்ணுறாரு பாருங்க.
டேய் எல்லாம் ஃப்ளாட்டுடா டோய். இந்த தம்ப்நெயில்ல ஒரு மாதிரி இருக்காரு பாருங்க, பிளாக் ஷர்ட்டு, கண்ணாடி போட்டு ஒரு 2 பட்டன் ரிமூவ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி அவர் பார்க்கும் போதே வராரு. எந்த ஸ்டூடெண்ட்டுக்குங்க இப்படி சார் வந்தால் பார்க்காம இருக்க முடியும்? எல்லா கண்ணும் அவர் மேலே தான். அச்சோ, என் புருஷனா இவன் இவ்வளோ அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஐயோ கொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் இருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எல்லாம் ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டீங்க போல், உட்காருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அச்சோ, இவர் குரல் இருக்கே, குரல் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் அப்படி உருகிறாளுவ. இவரோட வாய்ஸ்க்கே நான் அடிக்டடி. இப்போ தாண்டி ஒரு வார்த்தை பேசுகிறாரு. இல்லை குரலே இப்படி இருக்கே, வேற லெவல் வாய்ஸ் டீவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் எல்லாம் ஒவ்வொன்று சொல்லிட்டு அப்படியே இருக்காளுவ. நீங்கள் பார்த்துட்டு டே நீ ஏன்டா இங்கே வந்து சேர்ந்த அப்படி தான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா மனுஷன் நார்மலாகவே எப்படி இருப்பார்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்லலாம் பார்த்தா யாருக்குங்க விழாமல் இருக்க முடியும்? எல்லாம் அப்படியே அவர் மேலே தான் ஃபாலன்ட்டு அப்படியே எல்லாம் உருகிறாளுவ. உங்களுக்கு பார்த்துட்டு ஐயோ நமக்கு போட்டியாக நிறைய கேஸ் வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. இவன் இவ்வளோ அழகாக இருக்கும். நானே இந்த அழகை பார்த்து தானே ஃபோட்டோ காட்டினா அடுத்த நிமிஷம் ஃப்ளாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ட்ரீம் வேர்ல்டை யோசிச்சு பார்க்குறீங்க. அப்போ ஒன் டே நீங்கள் தான்டா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க, ஓகேவா? நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்திருக்கும், உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் அரேஞ்ச் பண்ணது அப்படி இருக்குமா? அதனாலேயே நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு இதில் அப்படியே இருந்திருப்பீங்க. அப்போ இருந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இல்லைப்பா வேணாம் ஜாதகத்தில் இருந்துட்டு போட்டு பொறுமையாகவே எனக்கு கல்யாணம் ஆகிக்கிட்டுன்னு இருப்பீங்க. இல்லைம்மா ஒரு பொண்ணு அவ்வளோ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இந்த பையனை தான் உனக்கு பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோ காட்டியிருப்பாரு. அப்போ விழுந்ததும் அதுலேருந்து இன்னும் எழலை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏண்டி நேற்று தாண்டி பார்த்தேன், அதாண்டி பார்த்த முதல் நாளே நான் விழுந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கீங்களா? அவர் இருந்துட்டு சரியில்லையே ஜமுனா சரியில்லை அப்படிங்கிறாரா? நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ் எடுக்கலாமா வேண்டாமா? சார் நீங்கள் எடுங்க சார், கேட்க என்ன நாங்கள் உட்காந்து கேட்குறோம் சார் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாம் அப்படியே இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு அவரையே பார்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அவருக்கு இருந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் பார்த்தா நான் எப்படி ஸ்டூடெண்ட் நடத்துவேன், எல்லாம் நார்மலாக இருங்க. நார்மல் ஏன்னா ஒரு நார்மல் பர்சனாக பாருங்கள், ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருங்க, ஓகே? நான் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, ஓகே? ஜாலியாக நீங்கள் இருங்க. படிக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன், ஓகே? கொடுக்குற ஒர்க்கை படிச்சுட்டு டெஸ்ட்டுன்னு சொன்னால் அதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே நான் உங்களை சொல்ல மாட்டேன். சார் ஃபஸ்ட் டே இவ்வளோ சிரிச்சு பேசுகிறீங்க, கடைசியில் ஏமாத்திர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசங்களாக கேட்குறானுங்க. டேய் அப்போல்லாம் பண்ண மாட்டேன்டா, நல்லா ஃப்ரீயாக விடுங்க, நல்லா ஜாலியாக இருங்க. ஃபஸ்ட்டு டே நல்லா ஹாப்பியாக நான் லெசன் எடுக்க வேணாம். நீ இப்படி என்னமோ குறுக்குறுன்னு பார்க்குறீங்க, என்னை பார்த்தா என்ன பயமாக இருக்கா என்ன? சார் உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா இருக்காது பயப்படணும். ஏன் ஸ்டூடெண்ட் என்னை பார்த்து பயப்படணுமா என்ன அப்படின்னு வாய்ஸ் மாறுதா எல்லோரும்? சார் நீங்கள் இப்படியே இருங்க சார், நாங்கள் கேட்குறோம், நாங்கள் அந்த மீனிங்கில் சொல்ல வரல சார். ஒரு பொண்ணு எழுந்திரிச்சிட்டு சார் ஏன் தெரியுமா நாங்கள் எல்லோரும் இப்படி உங்களை பார்க்குறோம் என்ன அப்படிங்கிறாரா? நீங்கள் நிஜமா அவ்வளோ அழகாக இருக்கீங்க சார், உங்கள் மேலே கண்ணு வச்சா அது எடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறா. தயாங்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அதாவது எப்படின்னா, என்னடா இவன் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு டே கிளாஸ்க்கு வந்தோடனே இப்படி சொல்லிட்டாளேன்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அப்படியாம்மா சரிம்மா உட்காந்துக்கம்மா, இனிமேல் அப்படிலாம் நினைக்காத, நானும் நார்மலாக தான் இருக்கேன், நீங்கள் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அதெல்லாம் வேணாம், நார்மலாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. சார் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களே, நான் அதுக்கே ஃபேன் ஆகிட்டேன் சார் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. போதும் நான் ஒரு சார், என்னை ஸ்ட்ரிக்டாக ஆக்கி பார்த்துறாதீங்க. ஐயோ நல்ல மனுஷன், நம்மளே மாற்றிட வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் சார் ஓகேவா சார் லெசன் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. குட் மை ஸ்டூடெண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு லெசன்லாம். நீங்கள் வந்துட்டு
இதைத்தான் இவர் எடுக்கிறேன்ட்டு இருந்தாரா? பரவாயில்ல, நல்லா தான் நடத்துகிறாரு மனுஷன். இப்போ தான் இவர் நடத்துகிறது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, ஏன்டாடே வீட்டில் இவ்வளோ தடவை எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடு, ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுன்னு கேட்டிருப்பேன். கேட்டால் உன் ப்ரொஃபஸர் சொல்கிறது எனக்கு புரியலையா அனுப்பிட்டு இப்போ எப்படி நடத்துகிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவர் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஆஃபீஸில், அதாவது வேறு ஒரு காலேஜில் ஒரு ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா இங்கே வந்திருப்பார். ஓகேவா? அப்படின்றதுனால உங்கள்கிட்ட அவர் சொல்லியிருக்க மாட்டார். ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்னு சொல்லுவார், ஆனால் எந்த காலேஜுன்னெலாம் சொல்லவே இருக்க மாட்டார். அதனால் உங்களுக்கு அது சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ அப்படியே அந்த ஒரு கிளாஸ் அப்படியே முடியுது. ஓகே ஸ்டூடெண்ட், கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் கிளம்புறேன். சார் போகாதீங்க சார். ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. ஓகே சார். சார், நானும் பேசாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது உங்கள் சப்ஜெக்ட் மட்டும் இருக்க மாதிரி ஏதாவது குரூப் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் அங்கேயே வந்து சேர்ந்துடுறேன். ஃபுல் டே நீங்கள் எனக்கே கிளாஸ் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு, ஏன் ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோடய போயிடுறாரு. நீங்களாக இருந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, இவன் எப்படி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இவ்வளோ அழகாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்படியே டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒவ்வொரு டீச்சர்ஸும் வராங்க. இப்போ காலையில் ஃபஸ்ட் அவர் அப்படி இருந்தவங்க இப்போல்லாம் ஐயோ அப்பா, இது எப்படா போய் தொலையும், எரிச்சலாகுதே, கருவ தூங்கி வலியறதா இருக்குது. அது எப்படி தான் டைம் டேபிள் அப்படி அடித்து கொடுப்பானுங்களா என்ன? நல்லா சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் தூக்கம் வராமல் எப்படி வரும்? உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அந்த மாதிரி சாப்பிட்டா தூக்கமா சொன்னீங்க, அந்த சப்ஜெக்டை அந்த இடத்துல யோசிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் காலேஜ் பற்றில தெரியாதுன்றதுனால ஓகே நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு, ஜமுனா சத்தியமாக இல்லை, கேன்டீன் போயிடலாமா? செம்மடி, நானாக தாண்டி இருந்தேன். மேம் ரெஸ்ட் ரூம் போய் தொலைங்கப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடி போகலாம், எப்பா சாமி விட்டு ஒழிடின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கரெக்டுக்கு அப்படியே வெளியே வரீங்க. அப்போ தான் ஏங்க பார்த்துட்டு இவன் எங்கே போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் வந்தான், அதுக்குள்ளே நம்ம பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது நினைப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரா? சார் அது இல்லை, எங்கள் கிளாஸ் கட் அடிக்கிறீங்களா? சார் அப்படி இல்லை, ரெஸ்ட் ரூமாக போகிறீங்க? எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொடுக்கணுன்னு ஓடிடுறீங்க. ஏன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு உருட்டெல்லாம் நம்பியிருப்பார். பட் அவர் உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லவா, அவருக்கு நீங்கள் முடியலே நீங்கள் ஏதோ ஒரு திட்டுத்தனம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. ஏதோ திட்டுத்தனம் பண்ணது கேடி வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே அந்த டைம்ஸ்லாம் வகுக்குது. அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக போயிடுறீங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டேங்கிறதுனால ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன்ருப்பார். நீங்களும் போயிருந்துருப்பீங்க. போயிட்டு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் டீ மாதிரி வச்சு முடிக்கிறீங்க. கரெக்டாக அவர் வராரு. இந்தாங்க டைம் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. ஏய் நெல் ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள் என்னது? ஆமாம் மேடம் இன்றைக்கி கிளாஸை கட் அடிச்சுட்டு எங்கே போனீங்க? தயாங்க். ஏய் சொல்லிடி, கிளாஸை கட் அடிச்சுட்டு எங்கே போனேன்? அது கேன்டீன் போனேன். ஏன் என் கிளாஸில் நல்லா ஒழுங்காக உட்காந்துருக்க முடியாதா என்ன? நிறையா மார்க் எடுத்துருவேன்னு படிச்சிருவேன்னு திமிரா? கிளாஸ் கட் அடிக்கிற வேலை வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏன் அவ்வளோதான் பார்த்துக்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? நீங்களாம் பண்ணாதான் நான் பண்ணிட்டேன். எனக்கு தூக்கமாக வந்துச்சு. அவள் நடத்துகிறதே என்ன இல்லை எனக்கு புரியல. என்ன இல்லைங்க, அந்த மேம் நடத்துறது தூக்கமாக வருது, சொக்குது. அதுவும் டைம் டேபிள் கொடுக்குறானே அவன். என்ன இல்லைங்க, டைம் டேபிள் கொடுக்குறாருல சார், அவர் ஒழுங்காக பார்த்து கொடுக்க மாட்டாரா? சாப்பிட்ட உடனே நல்லா சொக்கி சொக்கி விளற மாதிரியா அப்படியே கொடுப்பாரு. எங்களுக்கெல்லாம் நாங்களே உங்களை, அதாவது எங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்களே சொக்கி சொக்கி விளற கேஸு. இதில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ட உடனே அவர் கொடுத்தா யாருக்கு தான் தூக்கம் வராமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது சாப்பிட்ட உடனே வரணும் உனக்கு ஓகேவா? என்ன வேணாங்க, ஃபஸ்ட் அவரே நல்லா எனர்ஜெட்டிக் பண்ணுற மாதிரி வரீங்க. வேண்டாமே. ஏய் லன்ச் முடிஞ்சு அதுவும் ஃபஸ்ட் அவர் தாண்டி. ப்ளீஸுங்க வேண்டாம், அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயே உங்களை பார்த்தா தான் அந்த நாளே அப்படி குளுன்னு இருக்கும். ஏய் நான் உன் புருஷன்டி, ஏன் புருஷனாக இருந்தாலும் அப்படி தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா உன் அவர் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வேணால் தான் எனக்கு நல்லா குளுன்னு இருக்கும். இல்லைன்னா இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துக்குறேன்டி பார்த்துக்குறேன், நீ என்ன தான் படிக்கிறேன்னா நானும் பார்த்துக்குறேன். அட
போங்க சார், இந்தாங்க டீ குடிங்க, காஃபி குடிங்க, என்ன வேணாமா குடிங்க, இந்தாங்க பன் தொட்டு சாப்பிடுங்க. நைட்டுக்கு என்ன மேடம் சமைக்கிறீங்க? என்ன சார் புதுசாக கேட்குறீங்க? நீங்கள் தான் சமைக்கணும், போய் சமைங்க போங்க. அடியே என்ன என்ன ப்ரொஃபஸர் வெளியே அவ்வளோ இப்படி இருக்கீங்கல்ல, பேசாமல் இங்கே அப்படி இருக்கீங்களா? ஆமாம் வயன், நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும். சி ஜமுனா, வந்துட்டு ஒன்று கேட்கணும் ஜமுனா. சொல்லுங்க தயாங். ஆண்டி காலையில் எதுக்குடி நான் அப்படி பார்ப்பேன்? என்ன கேட்குறீங்க? ஏய் ஜமுனா, நடிக்காத, அப்படி இப்படியோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காதடி, நடிக்காத. நான் பார்க்குறேன், என்னமோ மேடம் ஏதோ ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்த மாதிரி பார்க்குற. என்ன நினச்சிட்ருக்க? நிஜமா தயாங், எனக்கு இன்றைக்கி காலையில் உன்னை பார்த்தப்ப நான் உன்னை ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோவில் பார்த்தேன்ல, எனக்கு அந்த மூமெண்ட்டு தான் ஞாபகம் வருது. அது நமக்கு கல்யாணம் ஆனது. அப்புறம் வேற என்ன யோசிச்ச? ச்சீ அதெல்லாம் யோசிக்கல. நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தது, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துருச்சு காலையிலே உங்களை பார்த்த உடனே. அதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு உட்காந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்னு அப்படி சொல்கிறாளா. அவர் பார்த்துட்டு சரியில்லடி, காலையில் எப்படி பாடினேன்னா இதை கேளுங்க. கா என்ன தெரியுமா பாடிட்டு இருந்தோம், லஞ்ச் அவர் முடிஞ்சு என்ன பாடிட்டு இருந்த? கண்ணிரண்டும் சொருகுதே காரணம் என்ன, இதைத்தான் பாடிட்டு உட்காந்துருந்தோம். ஏன்டி சத்தியமாக எனக்கு அப்படிதான் தூக்கம் வருது. இதே நீ வந்தால் எப்படி தெரியுமா பாடுவோம்? ஆனழகு இப்படித்தான் இழுக்குமா, பெண்ணழகு இப்படித்தான் தவிக்குமா, அப்படிதான்டா பாடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏய் நான் உன் புருஷன்டி, ஏன்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நீ என் புருஷன்றதுனால தான்டா உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறேன், வேறு யார்கிட்டடா நான் போய் சொல்லுவேன்? ஹே ஆனாடி சொல்கிறதுல எனக்கே வெக்க வருதுடி அப்படிங்கிறாரா. அப்படிங்களா சார், வெக்க வருதா அப்படிங்கிறா. ஏச்சி மூட வாய்முட அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக க்யூட்டாக அவங்க லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு கடைசி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி டைமத்தில் நீங்கள் நல்லா அப்படியே படிச்சுட்ருக்கீங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு மயன் அவனை வந்துட்டு வி ப்ரொஃபஸர் கூப்பிட்றாரு. எது வி ப்ரொஃபஸரா? அவர் எதுக்கு நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்களா. அவர் பார்த்துட்டு ஏய் இங்கே எதுக்கு இப்படி வந்த? நீங்கள் தானே வர சொன்னீங்க. இது நான் வர சொன்னா? நான் அவனை வர சொல்லவே இல்லடி. அப்பா அவங்க எதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க? தெரில யார் சொன்னா? அது வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தவங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அந்த பொண்ணு கூட. இருங்க. பொண்ணு இங்கே வா. சொல்லுங்கள். சொல்லு ஜமுனா, என்ன விஷயம்? நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன வி ப்ரொஃபஸர் ஒன்று கூப்பிட்றாருன்னு. ஆமாம் நான் தான் சொன்னேன். அவர் என்னை கூப்பிடவே இல்லைங்கிறாரு. ஓ ஸோ நீ மாற்றி போயிட்டியா? சாரிப்பா, நான் தான் பேரை மாற்றி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. உன்னை கூப்பிட்டது அந்த சார், அவர் கூப்பிட்டாரு. உனக்கு வேறு வேலையே இல்லையா? எதுக்கு இந்த மாதிரிலாம் மாற்றி சொல்கிற? நீ நடிக்கும் போது நான் மாற்றி சொன்னால் ஒரு தப்பு இல்லைல்ல? என்னெல்லாம் எனக்கு புரியல. நீயும் அவரும் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கீங்க தானே? அப்படிலாம் இல்லை. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ஹலோ, நான் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டில் ஒருத்தவங்கம்மா வயன். சி ஜமுனா, என்னை நீ பார்த்ததில்ல? யார் நீ? எனக்கு என்ன ரிலேட்டிவ்? அது ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிலேட்டிவில் அந்த பொண்ணு வருது. உன் மேரேஜ்க்கு நானும் தான் வந்தேன். சரியா, அதுக்கு இருக்கட்டும். அது தெரிஞ்சால் நீ அப்படியே விட வேண்டியதானே? ஏன் சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்க? எதுக்கு சீக்ரெட்டானா? அப்புறம் சொல்லி என்ன? அவர் ஏதாவது நார்மலாக பண்ணால் கூட இவர் எனக்கு ஃபேவராக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஏதாவது பேச்சு வரும். ஸோ அதெல்லாம் எதுக்குன்ட்டு தான் நாங்கள் எதுவும் சொல்லிக்கல. இதில் உனக்கு என்னம்மா பிரச்சனை? காலேஜே முடிய போகுது, எக்ஸாம்ஸ் மட்டும்தான். இந்த நேரத்தில் எது பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்காது, புரியுதா? அதான் முடிய போதில்ல, சொல்ல வேண்டியதானே? ஏன் இங்கே பார்வையன், நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா பொண்ணுங்களோட லைஃப்பை ஃபால் பண்ண நினைக்கிற. நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நான் என்னத்துக்கு அப்படிலாம் நினைக்க போகிறேன்? அவருக்கு மேரேஜ் ஆனது இங்கே யாருக்குமே தெரியாது. அதனால் நிறைய பேர் அவரை லவ் பண்ணிட்டு சுற்றுறாங்கடி. தயவு செஞ்சு சொல்லிடு. அப்புறம் அந்த பொண்ணுங்க ரொம்ப இது பண்ணி ஃபீலிங்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முன்னாடியே அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிடு அப்படிங்கிற. அதுதான் சொல்லிடு. சரி ஓகே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சரி நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஆமாம் அவர் ஒன்று கூப்பிட்டாரு,
இல்லை இந்த விஷயம் தானே இதுதான் இப்படி கேட்பாரு நீயே சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. நீங்கள் போயிட்டு சார் அவ்வளோவா ஜமுனா எங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறீங்க. சரி விடு நம்ம லாஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி சொல்லிடலாம். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட் எக்ஸாமும் வருது. அப்படியே நீங்களும் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் லாஸ்ட் எக்ஸாம் எல்லாம் எப்படி வேணால் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சாரி 2 பேரும் மேட்சிங் ஓகேவா? அப்படி ஒரு 2 பேரும் மேட்சிங் கலர் க்ரே, அதுவும் நீங்கள் க்ரே கலர் அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தயாங்கி அதே கலரில் விட்டு 2 பேர் மேட்சிங்கில் வந்திருப்பீங்க. இதிலே பார்த்தா நிறைய பேத்துக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒட்டுக்காவும் வரீங்க. எல்லோரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு மறைச்சதுக்கு சாரி. பட் நானும் வேணும் மேரேஜ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது சார். ஆமாம், இன்றைக்கி தான் எங்களோட வெட்டிங் டே சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. நிறையா பேர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருக்கணுமே துரோகி ஏன்ட்டே மறைச்சிட்டில்ல போடி அந்த பக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் மாதிரி கொஸ்ட்டு போயிட்டா. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவர் தான் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு தடவை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த வயசில் உங்களுக்கு ஜஸ்ட் அஃபெக்ஷன் மட்டும்தான். ஸோ இதை நினச்சிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஒயன் மேலே யாரும் எந்த கோவத்தையும் காட்டாதீங்க. ஏன்னா இந்த விஷயத்தை சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொன்னது நான் தான். ஸோ அவன் மேலே இது எந்த தப்பும் கிடையாது. ஓகே, அதனால் அவன் மேலே யாரும் எந்த கோவத்தையும் காட்ட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்புகிறேன். ஓகே, ஸோ யாரும் அவன் மேலே எதுவும் காட்டாதீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் மனுஷன் கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் ஏன் சார் சாரிலாம் கேட்கணும்? அதெல்லாம் கேட்கணும் சார். இல்லை சொல்கிறேன். ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல உங்கள் மனசையும் நான் இப்படிலாம் யோசிச்சு கொஸ்டனில். அதனால தான். ஸோ கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி. ஓகே சார், வேண்டாம் சார், விடுங்க சார். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களே அது போதும் எங்களுக்கு. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா மெச்சூர்டாக தான் பேசுகிறீங்க. பரவாயில்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்கார். ஓகே, இப்படியே அந்த டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படியே டேஸஸும் போகுது. அவ்வளோதான், உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. நீங்களும் நல்லா வீட்டில் ஜாலியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அப்பப்போ வருவா. என்னெல்லாம் ஜாலியாக இருக்கியே. சாரிங்க மேடம், நமக்கு தான் மேடம் முடிஞ்சிருச்சு. பட் அவருக்கு காலேஜ் இருக்குல்ல, அவர் போயிட்டார். ஓகே, ஆண்டியே நிற்குன்னு பார்த்தவர் போனார். நான் வந்திருக்கேன். இல்லை நீ வந்து அவரையும் எங்கே இருக்கணும்? ஓவராக பண்ணாதடி சாவடிச்சிருவேன் அப்படிங்கிறீங்களா? விடே ஜமுனா, என்னடி இது கூட பண்ண மாட்டியாடி அப்படிங்கிறா அவர். என்னமோ பண்ணி தொலைடி, ஆனால் என் முன்னாடி பிள்ளை வலியாதடி, எனக்கே எரிச்சல் ஆகுது கர்மம் அப்படின்றா. விட்டு ஜமுனா, விட்டே அப்படிங்கிறா. போடி லூசே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஜம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே தான் அந்த டிஷஸ்லாம் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்கு. அதான்டா இந்த ஒன் ஷாட்டு. இதை நான் எப்படி யோசிச்சேன்னு தெரில, எப்படி கொண்டு போகணுன்னு தெரில. நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதோ போச்சா போலையா, எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்லணும். என்ன ஜமுனா, ஒன் ஷாட் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீ கமெண்ட் பண்ணு. அதுவும் அதில் சில டைம் என்ன சொல்லியிருப்பேன், பட் ஜமுனான்ட்டு சில டைம் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுவும் குட்டி ஹாப்பினஸ்க்காக. ஸோ இது அக்காவோட ஒரு கிஃப்டாக வச்சுக்கோ. ஓகே, ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீ கமெண்ட் பண்ணு. ஓகே, சரி ஓகேடா தங்கம். ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக எதுக்கும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நான் இருப்பேன். ஓகே, சரி ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை.